பக்தினா என்ன? பக்தின்றது ஒரு ஆலயத்தில் போயிட்டு தினமும் அர்ச்சனை செய்வதோ, தினமும் இறைவனை திருநாமங்கள் செய்வதோ, இது எல்லாமே பக்தி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மேலோட்டமான கருத்து. ஆனால் பக்தி ஏன் நம்ம செய்யணும்? பக்தியால் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? அப்படி பக்தி செய்தவங்களுக்கு ஏன் அப்போ மாறான செயல்களும் நடக்குது? அப்போ என்ன காரணம்? முதல்ல பக்தினா என்ன? பக்தின்றது என்னன்னா, நாம நம்மளுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்க ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கக்கூடியது தான் பக்தி. அந்த பக்தியே இல்லைன்னா நிச்சயமாக அறத்தின் வழி எவராலும் வாழ முடியாது என்பதுதான் உண்மை. அந்த பக்தி தான் நம்ம அறத்தின் வழியில உன்னை ஊக்குவித்து அதன்படி வாழ வைக்கும். இப்போ கோயில் போக போகம்தான் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலும். கோயில் போக போக அந்த எண்ண ஆற்றல்கள், தூய்மையான எண்ண ஆற்றல்கள் அது நமக்குள்ள வரும். அது உள்ள வந்த பிறகு என்ன நடக்கும்னா, நமக்கு சுத்தமான எண்ணங்கள் நம்மை தேடி வரும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி தூய்மையான எண்ணங்கள் குடியாகுது. அது என்ன நடக்கணும்னா, அந்த இறைவனுடைய திருவடியை இணைப்பதற்கான வழியை காட்டுது. சரி, இறைவன் திருவடியே எனக்கு தேவையில்லையே, நான் சாதாரணமான வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்தா போதும், நான் எதுக்கு போய் இறைவன் திருவடி அடையணும், நல்லபடியாக ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தா போதும், அப்படி வாழ்ந்தா போதுன்னு அப்படி நினைக்கிற ஆளுக்கு கூட கண்டிப்பாக பக்தி தேவை. ஏன் பக்தி தேவைன்னா, நம்ம கிட்ட எல்லாமே சரியான முறையில் எண்ணங்கள் இருப்பது இல்லை. அந்த எண்ணங்கள் தடுமாறுவதால் தான் நமக்கு தீமை எண்ணக்கூடிய ஒரு துன்பமே வருது. அப்போ அந்த துன்பத்தை வர முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பக்தி. அப்போ அந்த பக்தி என்ற ஒரு கையை நம்ம பிடிச்சிட்டு பயணித்தா, அது இல்லற வாழ்வோ எந்த வாழ்வோ எதில் நீங்கள் பயணித்தாலும் சரி, அந்த பக்தின்ற ஒரு கையை, அந்த ஒழுக்கத்தை பிடித்துட்டு நீங்கள் எதில் பயணித்தாலும் நல்லபடியான வெற்றி அமையும். அப்போ அந்த பக்தி சுவாமி மலை தினமும் இப்போ இந்த மாதிரி கோயில் அர்ச்சனை பண்ணின்னு தினமும் இப்படிலாம் படித்தா அப்படி தூய்மையான எண்ணம் வந்துருமா? கிடையாது. காதில் கேட்பதையும் உங்கள் மனசில் இதெல்லாம் சரின்னு படுவதையும் நீங்கள் செயல்முறைப்படுத்தணும். இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் கேட்டுடுச்சு, அதை நீங்கள் அந்த நொடியிலிருந்தே மாற்றணும். மாற்றிட்டா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் ஒன்று போயிடுச்சு வெளியே. அடுத்தது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல விஷயம் காதில் கேட்க கேட்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை டக்குன்னு விட்டுடணும். நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறை நீங்கள் படுத்த தான் ஒவ்வொரு அழுக்கானது ஒன்று நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். ஒன்றொன்றா போக போக நம்மளுக்கு இன்பமானது அதிகரித்துட்டே வருது.